ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரசத்தை பாருங்களா எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம மிளகு, மல்லித்தழை, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிட்டு இருக்கு, இல்லை உடம்பு சரியில்லை, உடம்புக்கு முடியல அப்படின்னா இந்த ரசத்தை பண்ணி கொடுங்க. அவங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். சளி பிடிச்சது சரியா போயிடும் சட்டுன்னு. இன்னைக்கு சூப்பரான மிளகு ரசம் தான் பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். இந்த கேரளா சமையல்ல மிளகு ரசம் தான் பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த ரசம் பண்றதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இல்லை 1 டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்துக்கோங்க. மல்லின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் தோல் நீக்கிட்டு வச்சிருக்கேன். பூண்டு சேர்த்துக்கோங்க. 2 காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை உருவிட்டு சேர்த்துக்கோங்க. 2 இலை மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சது இந்த அளவுக்கு இருக்கணும். எந்த அளவுக்கு நல்லா கொரகொரப்பா இருக்கு பார்த்தீங்களா, மிளகும் நல்லா அரைஞ்சிருக்கும். இதை மூடி போட்டு மூடி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் அரைநெல்லிக்காய் சைஸ் புளியை சேர்த்து நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு நல்ல பெரிய தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி இந்த புளி கூடயே சேர்த்து இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. கையாலே நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம தக்காளியும் புளியும் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நல்லா கை வச்சு கரைச்சாவே போதும். இப்போ மாற்றி வச்சுக்கோங்க. ரசம் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு கால் மிளகா உடச்சி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயமும் காஞ்சி மிளகாவும் நல்லா சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு நம்ம மிக்சர் அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி ரசம் பண்ணும்போது டேஸ்ட் நல்லா சூப்பராகவே இருக்கும். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வதக்கும் போதே நல்ல வாசனை வரும். நம்ம பூண்டு, மிளகு இதெல்லாம் இடிச்சுட்டு சேர்த்துருக்கோம்ல, நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிடும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினாவே போதும். ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம ஏற்கனவே தக்காளியும் புளியும் கரைச்சி வச்சிருக்கோம்ல, புளி தனியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உங்களுக்கு ரசம் எந்த அளவுக்கு ரசம் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ரசத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போதான் சாதத்தோடு சாப்பிடும்போது குடிக்கும்போது கரெக்டாக இருக்கும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் புளியெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ரசம் நல்லா கொதிக்க கூடாது. நல்லா நுரக்கட்டி வரும் பார்த்தீங்களா, அந்த பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க, ரசம் கொதிக்கவும் இல்லை, ஆனால் நல்லா நுரக்கட்டி வந்துருக்கு பார்த்தீங்களா, நல்லா ஆவி வருது பார்த்தீங்களா. இந்த அளவுக்குனா போதும். இதுக்கு மேலே கொதிக்கக்கூடாது. நம்ம ஏற்கனவே வதக்கி தான் ரசம் வச்சுருக்கோம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழையை கட் பண்ணி வச்சுருக்கோம், இவ்வளோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி இறக்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க, நம்மளோட மிளகு ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது உடம்பு சரியில்லை, ரொம்ப சளி பிடிச்சிருக்கு, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம மிளகு அதிகமாக சேர்த்துக்கிறதுனால சீக்கிரமாகவே சரியாயிடும். நீங்கள் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கேரளா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.